நாம எப்படி பாலுக்காக ஆடு மாடுகளை வளர்க்குறோமோ அதே போல் எறும்புங்க சாப்பாடுக்காக ஏபிட்ஸை வளர்க்குதுங்க. அதான் நம்ம ஆசையாச்சும் செடி வளர்த்தா அதை கெடுக்கிறதுக்குன்னே அந்த செடியில் வெள்ளை வெள்ளையாக நிறைய பூச்சிங்க வரும்ல, அந்த பூச்சிங்க தான் இதுங்க. தமிழில் இதுங்களை அஸ்வினி பூச்சி, செடி பேனுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் இதை மாவு பூச்சின்னு நாங்கள் சொல்லுவோம். இதோட தனித்தன்மை என்னென்னா, மேட்டே பண்ணாமல் இதால் குட்டி போட முடியும். பெண் பூச்சியோட வயிற்றில் முட்டைக்கு பதிலாக அதோட டிஎன்ஏவை அப்படியே கார்பன் காப்பி பண்ண இன்னொரு குட்டி இருக்கும், கிட்டத்தட்ட க்ளோன் பண்ணுற மாதிரி. அந்த குட்டி பிறந்த 7 நாளில் அதோட குட்டியை போட தயாராகிடும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த குட்டியோட வயிற்றுல அதோட குட்டி, அந்த குட்டியோட குட்டின்னு மொத்தம் 3 தலைமுறைகள் ஒரே உடம்புல இருக்கும். இவ்வளோ வேகத்தில் இனப்பெருக்கம் பண்ணால் பூமி தாங்குமா? இங்கே தான் இயற்கை அதோட வேலையை காட்டும். பூச்சிங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அடைஞ்சதும் பசங்க பிறக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, மேட் பண்ணுறது, முட்டை விடுறதுன்னு சொல்லிட்டு மற்ற பூச்சிங்க மாதிரியே இனப்பெருக்கிறதுக்கான நேரம் அதிகமாகிடும். இதுங்க உடல் அளவில் ரொம்பவே சின்னது. மற்ற பூச்சிங்களால் ரொம்ப ஈஸியாகவே இதை வேட்டையாடி சாப்பிட முடியும். அந்த மாதிரி நேரத்தில் இதுங்களை காப்பாற்றுறதுக்காக தான் எறும்புங்க இருக்காங்க. நட்புக்காக கிடையாது, இனிப்புக்காக. இந்த மாவு பூச்சிங்க செடியில் இருக்கிற தண்டோட சாரை குடிச்சு தான் வளருங்க. அந்த சாறில் எறும்புகளுக்கு தேவையான சர்க்கரை நிறையா இருக்கும். அப்படி மாவு பூச்சிங்க சாப்பிட்டுட்டு வெளியேற்றுற எச்சத்துல இருந்து எறும்புங்க அதுங்களுக்கான சக்தியை எடுத்துக்குதுங்க. இதுக்காக தான் எறும்புங்க மாவு பூச்சியை மற்ற பூச்சிங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறது, அதுங்களோட முட்டையை இடமாத்துறதுன்னு சொல்லிட்டு இதுங்களை பாதுகாத்து வளர்க்குதுங்க. பையனே இல்லைனாலும் க்ளோன் பண்ணி அதுங்களோட இனத்தை பெருக்கிற ஏபிட்ஸ் புத்திசாலிங்களா, இல்லை இந்த ஏபிட்ஸே சாப்பாடுக்காக பாதுகாத்து வளர்க்குற எறும்புங்க புத்திசாலிங்களா?